2ஆம் அதிகாரம். பைபிளுங்க, பைபிள் இருக்கா? இங்கே பைபிள் இருந்தால் எடுத்து கொடுங்க. ஒரு பைபிள் வச்சுக்கோ. பைபிள் இல்லாதவங்க பக்கத்தில் ஷேர் பண்ணிக்கோங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். இன்றைக்கு உள்ள செய்திக்கு கண்டிப்பாக கையில் பைபிள் இருக்கணும். அப்போ தான் மற்ற நேரம் மாதிரி இல்லை, உங்களுக்கு இது ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? சரி, 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை முதல்ல வாசிப்போம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. இங்கே பிசாசுக்கு ஒரு பேர் சொல்லுது, பழைய பாம்பு. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, பழைய பாம்பு. சரி, பழைய பாம்பு அப்படின்னா என்னது? ரொம்ப பழைய பாம்பு, ரொம்ப தூசி பிடிச்சிருக்கோம் அப்படியா? பழைய பாம்புன்னா என்ன? ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது அவன் யாரை வஞ்சித்தான்? ஏவாளை வஞ்சித்தான். அப்புறம் ஆதாமை வஞ்சித்தான். அல்லேலூயா. பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் ஏதேனில் இருக்கும் பொழுது யாரை வஞ்சித்தது? ஏவாளை வஞ்சித்தது, ஆதாமை வஞ்சித்தது. இப்போ கவனிங்க, இது ஏன் பழைய பாம்பு? நான் நினைக்கிறேன், ஏதேனில் இருக்கும் பொழுது அவனுக்கு மனுஷனை குறித்த, இல்லைனா மனுக்குலத்தில் தேவன் செய்கிற சில கிரியைகளை குறித்து அவனுக்கு பெரிய அளவில் ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. அவன் ஒரு யங்கான ஒரு ஆள் மாதிரி தான். ஹல்லேலூயா. ஒரு வாலிப வயசில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான், ஒரு சின்ன பையன் மாதிரி தான் அவன் இருந்திருப்பான். மனுஷன் மேலே தெய்வம் வைத்த திட்டம் அவனுக்கு தெரியும். நல்ல கவனிங்க. ஆனால் அவனுக்கு இந்த பழைய பாம்பாகிய இந்த இந்த சர்ப்பத்துக்கு ஏதேனில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மரிக்க போகிறாரு, மனுஷனுக்கு ஒரு பெரிய மீட்பு உண்டாக போகுது, உலகமெல்லாம் ஒரு பெரிய எழுப்புது, இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ இனி வர நாட்களில் உலகத்தில் நடந்த எல்லா எழுப்புதலையும் அவன் பார்த்துட்டான். அதுதான் அவனுக்கு பழைய பாம்புன்னு ஒரு பெயர் கொடுத்துருக்கு. அவனுக்கு பைபிள் அதிக வசனங்களை, செய்திகளை கேட்டது யாருன்னா பிசாசு. நிறைய பிரசங்க கேட்டது யார் சொல்லுங்க? உலகத்திலேயே நிறைய பிரசங்க கேட்ட ஒரு ஆள்னா பிசாசு. அவ்வளோ பிரசங்கம் கேட்டு, அவ்வளோ பைபிள் குறித்த நிறைய விஷயங்களை அறிந்து, தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில் ஆண்டவர் என்னெல்லாம் செய்வார், என்னெல்லாம் பண்ணுனா இவங்களை வீழ்த்தலாம் என்கிற ஒரு முதிர்ச்சி நிலை அவனுக்கு வந்துட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுதான் பழைய பாம்பு. பழைய பாம்புனா பொதுவாக பழைய நினைக்கக்கூடாது, அது முதிர்ச்சி நிலையை காட்டுது. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை எப்படி வஞ்சிக்கலாம்? ஏன்னா அவன் நிறைய தேவனுடைய கரத்தில் வல்லமையாக பயன்பட்ட நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய பாத்திரங்கள் அவன் பார்த்துட்டான். இப்போ அவன் பார்வையில் நீங்கள்லாம் ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான் அவனுக்கு தெரியும். நான் சொல்கிறது சரிதானா? அல்லேலூயா. உன்னை விட பெரிய ஆள்லாம் நான் பார்த்தாச்சுடா, நீ என்ன ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறியா, 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுற ஆளை நான் காட்டாட்டா அப்படின்னு அவனுக்குள்ள, அவனையே நான் வீழ்த்தியிருக்கேன். அந்த அளவுக்கு அவனுடைய மைண்டெல்லாம் அவ்வளோ கன்னிங்காக மாறிச்சு. அதனால தான் பைபிள் அவனுக்கு கொடுக்குற பேர் பழைய பாம்பு. ஹல்லேலூயா. அதனுடைய முதிர்ச்சி நிலையை காட்டுது. ஓல்டுன்னு சொல்கிறது அந்த ஒரு வயதான போது அந்த முதிர்ச்சி வரும் பாருங்க, அந்த முதிர்ச்சி அவனுக்கு காட்டுது. இப்போ நம்ம இந்த பழைய பாம்பை ஜெயிக்கணும்னா நம்முடைய ஞானத்தில், நம்முடைய பலத்தில் முடியாது. இது கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த வசனத்தில் இது ஒரு பைபிள் ஸ்டடி கிடையாது, ஆனால் கொஞ்சம் அந்த வேத பாடம் மாதிரி போகும். நீங்கள் இது உங்களுக்கு போர் அடிக்காமல் நான் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். இதனுடைய கருத்து உங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த இந்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த இதுக்குள்ளே நம்ம போக முடியும். ஹல்லேலூயா.
அதனால் இது உங்களுக்கு முக்கியமாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். இது என்ன தான் சொல்ல வருது, இந்த அதிகாரம் என்ன சொல்ல வருது? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் ஏன் இந்த பழைய பாம்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு? இந்த 12ஆம் அதிகாரத்தில் என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பைபிளில் வந்து எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும்? உண்மையாக கை தூக்குங்க, உண்மையாக கை தூக்குங்க பாப். ஆசை இருக்கா உங்களுக்கு? ஆசை இல்லையாம்மா? இருக்குது. பைபிளில் வந்து தெரிஞ்சுக்கணும். நல்ல கவனிங்க, இந்த ஆசை உங்களுக்கு இருக்கணும். இந்த ஆசை என்ன செய்யணும்? உங்களுக்கு வந்து இந்த வேதத்துலேருந்து அனுதினமும் புதிதாக ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்துக்கு நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்துக்கு நீங்கள் அடி எடுத்து வச்சிட்டீங்க. நான் தான் ஆராதனை டைமில் சொன்னேன், இந்த பைபிளினுடைய மகத்துவத்தை நான் சொன்னேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸோ ஏதோ ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னு இல்லை, முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வேணும், ஒரு ஆசை வேணும். என்ன அதில் இருக்குது? பைபிள்ங்கிறது கர்த்தருடைய சிந்தனை, ஆண்டவருடைய மைண்ட் அதில் எழுதியிருக்கிறாரு. அப்போ அவர் மைண்டில் என்ன தான் சொல்ல வர்றார், அவர் என்ன தான் எதிர்பார்க்குறார் அப்படிங்கிற அந்த ஆசை வந்துட்டாலே நம்ம பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறி போயிடலாம். சரியா? சரி, இப்போ இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அல்லேலூயா. சரி, இப்போ இதுக்கான வியாக்கியானம் வந்து நீங்கள் பல இதனால தான் பைபிள் ஸ்டடி இல்லை இது, இருந்தாலும் இதுக்கான பல வியாக்கியானங்கள் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு சில பரிசுத்தவான்கள் இதை எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏன்னா இது வந்து இதை குறித்து பல வெளிப்படுத்தல் புஸ்தகம்னாலே பல கள்ள உபதேசம் அதுலேருந்து வரும். அதனால் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இந்த சாத்தானுடைய நோக்கத்தை உங்களுக்கு கொண்டு வரணும், உங்கள் மைண்டுக்குள்ளே நான் கொண்டு வரணும். அதுக்கு தான் இதை நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ஒரு அடையாளத்தை ஆண்டவர் யோவான்கிட்ட காட்டுறாரு. யோவான் எங்கே இருக்கிறார்? இப்போ பத்முத் தீவில் இருக்கிறார். அந்த சத்தமாக சொல்லுங்கள், என்ன வார்த்தை அது? பத்முத் தீவு. இது ஒரு தீவு, ஒரு ஐலேண்டு. தீவுனா என்னது? நடுவில் இடம் இருக்கும், சுற்றி தண்ணி இருக்கும். அப்போ இவனை வந்து சாகட்டும் அப்படின்னு போட்டுட்டு வந்துட்டாங்க, தீவில் போட்டாங்க. சிலர் சொல்கிறாங்க அந்த கடலில் போட்டாங்க, அவன் அப்படி நீந்தி தீவுக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க. எப்படியோ அவர் அந்த தீவில் இருக்கிறார். இப்போ தண்ணி கிடையாது, சாப்பிட சாப்பாடு கிடையாது. இது அங்கே என்ன பண்ணணும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செத்துறணும், சாப்பிடாமல் செத்துறணும். இப்படி அவனை அங்கே தீவில் கொண்டு போடும்போது 90 வயசு அவருக்கு. யோவானுக்கு எத்தனை வயசு? 90 வயசு. 90 வயசு தாத்தாவை சாப்பிடாமல் போட்டால் என்ன ஆகும்? இவர் அங்கே இருக்கிறார். இப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் இனி நடக்க போகிற சில விஷயங்களை ஆண்டவர் யோவானுக்கு காட்டுகிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை 3 பிரிக்கலாம்: கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். சொல்லுங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். நிகழ்காலத்தில் என்ன நடக்குது, இனி என்ன, முன்னாடி என்ன நடந்தது, இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3 பிரிச்சிருக்காங்க. அப்போது இதெல்லாம் இனி நடக்க போகிறத ஆண்டவர் காட்டுறார். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் என்னது? இனி நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? இனி. நான் போன வாரம் நம்ம அந்த சண்டே கூட அழகாக சொல்லி தந்தாங்க, குதிரைகள் 4 குதிரை வந்தது, அதெல்லாம் இனி நடக்க போகிறது. சிலங்கள் சொல்கிறாங்க அது நடந்துட்டுன்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லை, அதெல்லாம் இனி நடக்க சரி, கவனிங்க. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அதாவது சொல்ல இந்த இதில் பாருங்கள், ஒரு ஸ்திரீ என்ன அணிந்திருந்தாங்க? இந்த ஸ்திரீ வந்து சபையை காட்டுது. நல்லா நீங்கள் மனதில் பதித்து கொள்ளணும், அப்போ தான் அந்த செய்தி உங்களுக்கு புரியும். இந்த ஸ்திரீ எதை காண்பிக்குது? சபையை காட்டுது. சிலர் வந்து அதை இஸ்ரவேலை காட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது பிற்பாடு கீழே வாசிக்கும் பொழுது அது தவறான ஒரு இன்டர்பிரிட்டேஷன். சிலர் வந்து அது மரியாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க? மரியாள் தான், அது வயிற்றில் இருக்கிறது இயேசு கிறிஸ்து அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி அதை வைத்து தான் ஆர்சியில் பார்த்தீங்கன்னா அந்த மரியாளுக்கு பின்னாடி நட்சத்திரங்களாக வைத்திருப்பாங்க.
ஆனால் அந்த முழு அதிகாரத்தை நீங்கள் படித்து நீங்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் 100க்கு 150% அந்த மரியாதை இல்லைன்னு நமக்கு என்ன செஞ்சிடும், புரிஞ்சிடும். அப்போது இந்த ஸ்திரீங்கிறது எதை காட்டுது சொல்லுங்கள்? சபை. சத்தமாக சொல்லுங்கள், சபையை காட்டுது. சரியா? இந்த ஸ்திரீ சபை. இவள் எதை அணிந்திருந்தால்? சூரியனை அணிந்திருந்தாள். எதை அணிந்திருந்தாங்க? சூரியன் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவை காட்டுது. அப்போ ஸ்திரீ என்று சொன்னால் அது ஒரு மணவாட்டி, அவங்க சபையை காட்டுது. இயேசு மணவாளன், சபை என்னது? சபைனா நீங்கள் தான். சபை என்னது? மணவாட்டி. சபை என்னது? மணவாட்டி. நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவை குறித்து ஆண்டவர் பேசிட்டு கடைசியில் சொல்வார், பவுல் சொல்வார், நான் சபையை குறித்தும் இயேசுவை குறித்தும் பேசுகிறேன், இந்த ரகசியம் பெரியது அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மணவாட்டி சபையை இந்த அம்மா காட்டுறாங்க. இந்த ஸ்திரீ மணவாட்டி சபை நீங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா சூரியனை அணிந்திருக்கிறாங்க. அது நீதியின் சூரியனாகிய இயேசுவை காட்டுது. அந்த சூரியன் இயேசுவை பிரதிபலிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இயேசுவின் நீதியை அணிந்திருந்தால்தான் நீங்கள் மணவாட்டி சபை. ஆமென். சரி, ஃபஸ்ட்ல சொல்லுங்க, அந்த ஸ்திரீ எதை காட்டுது? அந்த ட்ரெஸ்ஸு எதை காட்டுது? அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நீதியின் சூரியனாகிய, இன்னும் ஒரு வார்த்தை இயேசுவை காட்டுது. எதை காட்டுது? இயேசுவை அது காட்டுகிறது. அடுத்தது பாருங்க, அவள் வாசிங்க, அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேலே 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தது. ஹல்லேலூயா. அவங்க பாதத்தின் கீழே என்ன இருக்குது? சந்திரன் இருக்குது. இந்த சந்திரன் என்று சொல்வது 3 காரியம் காட்டுது. சந்திரன் சொல்றது என்னது? 3 காரியம். ஒன்று சொல்லுங்கள், கிருபை. சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் ஏன் உங்களை சொல்கிறேன்னா, நீங்கள் தூங்கிடக்கூடாது. மெயின் விஷயம் அதுதான் எனக்கு. இன்னொன்று உங்களுக்கு மறந்துடக்கூடாது. 2 விஷயம். ஒன்று என்னது? கிருபை. 2வது விசுவாசம். 2வது என்னது? விசுவாசம். 3வது ஒரு சாட்சி உள்ள, இல்லைன்னா இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. சந்திரனுக்கு தானாக வெளிச்சம் கிடையாது. சூரியனிலிருந்து வெளிச்சத்தை வாங்கி அது பிரதிபலிக்கிறது. இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீங்க. தமிழில் அழகாக போட்டிருக்கு, இங்கிலீஷில் கூட லைட்டுன்னு தான் வருது. ஆனால் தமிழில் போட்டிருக்கு, இயேசு உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார், நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அப்போ நம்ம இயேசுவை வெளிப்படுத்துகிறோம். சரியா? அவள் சிரஸில் தலையில் 12 கிரீடம் இருந்தது. ஒரு கிரீடம் இருக்குது. அந்த கிரீடத்தில் 12 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த கிரீடம் என்று சொன்னால் அது ஒரு ஜெயத்தை காட்டுது. இந்த ஆண்டவர் மணவாட்டியாகிய சபையை ஜெயிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் ஜெயிக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் என்று நீங்கள் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உங்கள் மேலே ஒரு கிரீடம் வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்கள் தோற்க பிறந்தவர்கள் கிடையாது. அதனால தான் பாருங்கள், சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே ஓடி போய் தற்கொலை பண்ணிடுறான். அவனுக்கு தெரியல, என் மேலே ஒரு கிரீடம் இருக்குது, நான் ஜெயிக்க பிறந்தவன் என்கிற ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இல்லை, அவங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், ஹல்லேலூயா, ஆமாம் பாப்பா, அந்த மரண பள்ளத்தாக்கில் நடக்கிற மாதிரி இருந்தாலும் பைபிள் சொல்லுது, தேவரீர் என்னோடு இருக்கிறீர், நான் நிச்சயம் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மேலே ஒரு ஜெயத்தின் அபிஷேகம் இருக்குது. உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கலாம், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, எங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா ஜெயத்தின் கிரீடத்தை ஆவியானவர் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உலகத்தில் என்ன போராட்டம் வந்தாலும் ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஜெயிக்காம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஒரு மனுஷன், உபவாசிக்கிற ஒரு மனுஷன்,
ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தையும் வசனத்தையும் அதிகமாய் அறிக்கை செய்கிற, அந்நிய பாஷை பேசுகிற, ஆவியில நிரம்புகிற ஒரு தெய்வ பிள்ளை இந்த உலகத்தில் எதை வந்தாலும் புரட்டி போடுகிற ஒரு அபிஷேகம் அந்த பிள்ளைக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க உங்க மேல ஒரு கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை யாரும் அப்படி அசைச்சிட முடியாது. உங்க தலையில் இருக்கிற முடியத்துடன கூட அவன் இயேசுட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த கிரீடம் அது ஒரு ஜெயத்தின் அழைப்பு. அந்த கிரீடம் எதை காட்டுது? ஜெயத்தின் அழைப்பு. நட்சத்திரங்கள் சொல்றது, நட்சத்திரங்களுக்கு பல வியாக்கியானம் உண்டு. ஒன்று என்னன்னா ஊழியர்கள். சொல்லுங்க, ஊழியர்கள். ஒன்று என்னது? ஊழியர்கள். இன்னொன்று சொல்லப்போனால் 12 நட்சத்திரம் என்று சொன்னால் கரெக்டாக சொல்லணும் 12 அப்போஸ்தலர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, 12 அப்போஸ்தலர்கள். யூதாஸ் போனால் யூதாஸுடைய இடத்துல மத்தியாசை வச்சாங்க. ஆனால் இயேசுனுடைய அழைப்பின்படி அந்த 12ஆம் இடத்தை நிரப்பினது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். இவர்கள் இந்த 12 அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தான் சபை நிற்கிது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெயம் எதன் அடிப்படையில் இருக்குன்னா, இந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக இயேசு என்ன வெளிப்படுத்தினார் சபைக்கு, அதுக்குள்ளே நின்னா நம்ம ஜெயிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லலாமா? இந்த ஸ்திரீ எதை காட்டுது? அவங்க போட்டிருக்கிற சூரியனை போல வஸ்திரம் எதை காட்டுது? எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை காட்டுது. இயேசுவை காட்டுது. அந்த நட்சத்திரம் கீழே இருக்கிற அந்த சந்திரன் எதை காட்டுது? சாட்சியுள்ள வாழ்க்கைன்னு சொல்லுங்க. எதை காட்டுது? சாட்சியுள்ள வாழ்க்கை. மேலே இருக்கிற கிரீடம் எதை காட்டுது? ஜெயத்தின் கிரீடத்தை காட்டு, ஜெயத்தை காட்டுகிறது. இது அது எதை காட்டுதுங்க? ஜெயத்தை காட்டுது. சரியா? சரி. அந்த 12 நட்சத்திரங்கள் எதை காட்டுது? ஊழியர்கள். 12 அப்போஸ்தலர்கள். திரும்ப சொல்லுங்க, உங்களுக்கு மனசில் பதியதுக்காக. ஸ்திரீ, அந்த அம்மா ஸ்திரீ எதை காட்டுது? நீங்கள் தான் அது, நீங்கள் தான் அது. உங்களை நீங்கள் அதில் பாருங்கள். சபையை காட்டுது. அந்த சூரியனை போல வஸ்திரம் எதை காட்டுது? இயேசுவை காட்டுது. அவங்க கீழே இருக்கிற அந்த சந்திரன் எதை காட்டுது? சாட்சியுள்ள வாழ்க்கை. வெரி குட். அந்த கிரீடம் எதை காட்டுது? ஜெயத்தை காட்டுது. அங்கே மேலே இருக்கிற 12 நட்சத்திரம் எதை காட்டுது? ஊழியர்களை காட்டுது. ஹல்லேலூயா. இப்போ 2ஆம் வசனம் வாசிங்க. அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். ஹல்லேலூயா. இதுதான் நான் சொன்னேன். அந்த 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 ஸ்திரீக்குள்ள ஒரு பிள்ளை இருக்கு. என்ன இருக்கு? அந்த பிரசவ வேதனை எப்படியாவது அந்த பிள்ளையை பெற்றெடுக்கணும் என்கிற ஒரு ஆயத்தம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கர்ப்ப வேதனை. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு ஜெப வாழ்க்கையை அது காட்டுது. ஹல்லேலூயா. உண்மையாக சொல்லப்போனால் ஒரே லைனில் சொல்லப்போனால் பைபிள் சொல்லுது, உங்களுக்குள்ளே இருந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. நான் ஒரு சிலருக்கு அது தெரியல. ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுங்க. 26ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. யாரும் தூங்காதீங்க. இருக்கிற கொஞ்சம் பேரும் முழிச்சு கவனிங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் யாராவது தூங்கிட்டு இருந்தால் அப்படி எழுப்பி விட்ருங்க. கவனிக்கட்டும். வசனத்தை கவனிங்க. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இந்த வசனத்தை அப்படியே அனுபவித்தார். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன ஜெபிக்கனே தெரியல. இயேசுக்கு என்னது? அதாவது அவர் தெய்வம், 100% தெய்வம்தான். ஆனாலும் தன்னுடைய வல்லமை, மகிமை, அவருடைய அந்த ஸ்தானம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மனுஷனாக வந்துட்டார். உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு மனுஷன் இப்போ அவர். ஹல்லேலூயா. அவர் நினச்சி ஒன்றும் மாற்ற முடியாது இப்போ. ஏன்னா பிதாவின் சித்தத்துக்குள்ளே அவர் இருக்கிறாரு. அப்போ சமீபத்தில் நான் இயேசுவை குறித்த ஒரு இதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது அழகாக அதில் எடுத்திருந்தாங்க. இயேசுக்குள்ள ஒரு ஆசை என்ன தெரியுமா? முதல்ல ஒரு எண்ணம் வந்து தான் என்னென்னா,
ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போவார். ஆனால் கடைசியில் என்ன நடக்கும் சொல்லுங்கள்? ஈசாக்கு பலி ஆவாரா? பலி ஆக மாட்டார். அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆடு. இந்த காட்சி இயேசு பார்த்துட்டு பிதாட்ட சொல்வார், இந்த பாத்திரம்னா அந்த சிலுவை பாடு, அந்த கஷ்டம், அந்த துக்கம் என்னை விட்டு நீங்கிறதுக்கு, ஈசாக்க போல் என்னை விட்டு மாறி போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் அப்படி ஏங்குறார். ஏன்னா அது தாங்க முடியாத அந்த பாடு, மரணத்தை அவரே நினைக்கிறார், இது என்னுடைய லிமிட்டை தாண்டி ஜாஸ்தி எனக்கு இருக்குது. எப்படியாவது சர்வவல்ல பிதா ஏதாவது ஒன்று மாற்றி இந்த சிலுவை பாடு இல்லாமல் மனுஷனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துட மாட்டாரான்னு அவங்க எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்புறம் சொல்றார், ஆகிலும் ஏன் சித்தம் இல்லை, உம் சித்தமாக கடவுது. ஹல்லேலூயா. அப்படிதான் ஒப்பு கொடுக்கிறார். மரணத்துக்கு தானே ஒப்பு கொடுக்கிறார், சாக தானே ஒப்பு கொடுக்கிறார். அப்போ வாக்கு அவருக்கு வந்து போயிட்டு 3 வாட்டி வந்து ஜெபம் பண்ணுறார். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் என்ன ஜெபம் பண்ணு தெரியல, ஆவியானவர் அவருக்குள்ளேருந்து அவரை ஜபிக்கிறார், அவரோடு ஜபிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? உங்கள் ஜெப அறையில் போய் உட்காந்து ஆவியானவர் துணையோடு அப்படியே அந்நிய பாஷை மெதுவாக பேசி நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அந்நிய பாஷை என்பது ஏதோ ஒரு பாஷை, ஏதோ சர்ச்சில் கொஞ்ச நேரம் பேசி களி கூறுறதுக்கு இல்லை. நீங்கள் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்குள்ளே இருந்து அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாத வாக்கு தத்தம் என்ன சொல்லுங்கள்? நான் வந்து வாக்கு தத்தம் ஆராதனைக்கு வர முடியல, சில பேருக்கு யூடியூப்லையாவது போட்டேன், அதையாவது பார்த்தியெல்லாம். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை, பறந்து வரும் ஆசீர்வாதங்கள், நன்மைகள். ஹல்லேலூயா. சரி, இப்போ நான் சொன்னேன், தூப கலசத்தை எதால் நிரப்பணும்? அக்னியால் நிரப்பணும். வெரி குட், நல்லா கவனிச்சுங்க. தூப கலசத்தை எதால் நிரப்பணும்? அதுதான் நான் சொன்னேன், ரோமர் 8:26. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நம்ம தூப கலசமாகிய இந்த நாவை நம்ம நிரப்பணும். ஹல்லேலூயா. நான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய வாட்டி இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சில நேரங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஜெப அறையிலே போய் உட்காந்து அந்நிய பாஷை மட்டும் ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதே மாதிரி அழுது 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 அந்நிய பாஷை பேசிகிட்டே இருப்பேன் பாருங்கள். எழும்பி வரும்பொழுது 90% வேலையை, 99% வேலையை ஆவியானவர் முடித்து வச்சுருப்பார். நம்ம போய் நின்னா போதும். ஹல்லேலூயா. நம்ம போய் நின்னா போதும், 99% வேலை முடிஞ்சிருக்கும். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜபிக்கும் பொழுது அவ்வளவு கிரியை நடக்குது. நம்ம என்ன ஜபிக்கிறோம் நமக்கே தெரியாது, என்ன பேசி ஜபிக்கிறோம் நமக்கே தெரியாது. ஆனால் நமக்குள்ளேருந்து ஒரு பரலோக பாஷை, இதுவரை உலகத்தில் யாரும் பேசாத ஒரு பாஷை ஆவியானவர் நமக்குள்ள வந்து பேசுவார். நான் சொல்லுவேன், ஆவியின் அந்நிய பாஷை நீங்கள் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கேட்டு உங்கள் ஜெப அறையில் உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்தாலும் அந்த வார்த்தையை பேசி பேசி ஒரு குழந்தை மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணி நல்ல அந்நிய பாஷை பேச உங்களை நீங்கள் பழக்கி வைத்து கொள்ளணும். நான் என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் முதல் எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் தந்தார். ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த சின்ன பிள்ளை, இந்த இலைனா சில நேரம் தாத்தா தாத்தா அம்மா அம்மான்னு அந்த மாதிரி நான் அப்படி தான் பேச ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவோம், என்ன பேசுறது, ஆனால் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் நாள் போக அது 1 2 ஆக்கினார், 4 ஆக்கினார். கிருபையாக ஆண்டவர் சில வார்த்தைகளை பேச வைத்தார். அதான் வாக்கு கடங்காத பெருமூச்சு, அதான் அந்த கர்ப்ப வேதனை. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சபை கர்ப்ப வேதனைப்படுகிற அனுபவம் இருக்கணும். இந்த ஸ்திரீக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க? ஒரு ஜபிக்கிற அனுபவம் இருக்கு. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? இனிதான் உண்மையான விஷயமே இருக்கு. வாசிங்க, 3வது வசனம் வாசிங்க. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய
சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் ஒன்று இருந்து. ஹல்லேலூயா. வலு சர்ப்பம் எப்படி இருக்கு? என்ன கலரில் இருக்கு சொல்லுங்க? அதுக்கு தலையில் எத்தனை தலை இருக்கு? அதுக்கு 10 7 தலை. எத்தனை தலை இருக்கு? 7 தலை. அவருக்கு எத்தனை கிரீடம் இருக்கு? 10 கொம்பு இருக்கு. எத்தனை கிரீடம் இருக்கு? 7 முடி. முடின்னு சொன்னால் கிரீடம், முடின்னு சொன்ன என்னது? சரி, இப்போ இதை பார்க்கறதுக்கு எப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதை பார்க்க எப்படி எவ்வளோ ஒரு டிராகன் எப்படி இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. வலு சர்ப்பம் எப்படி இது எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும். இது யோவான் சொல்கிற இது வந்து இது சாத்தானுக்கு அடையாளமாக இருக்குது. இது என்ன இருக்குது? எதுக்கு அடையாளமாக இருக்குது? சரி, இப்போ கவனிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் என்ன பண்ணிட்டு? விழத்தள்ளிட்டு. ஹல்லேலூயா. இந்த பாருங்க, கீழே நட்சத்திரம் விழுந்து கிடக்கு பாருங்க. அதுக்கு வாழை வச்சு, நட்சத்திரங்கள் என்று சொன்னால் பரிசுத்தவான்களை காட்டுகிறது. ஹல்லேலூயா. நட்சத்திரங்கள் எதை காட்டுது சொல்லுங்க? சரி, 7 தலை என்பது நான் சொன்னேன் பாருங்க, பிசாசனுடைய அந்த ஞானம். 7 என்று சொன்னாலே பூரணம். அவனுடைய அந்த தந்திரம் நிறைந்த ஒரு ஞானம் அவன்கிட்ட இருக்கு. இந்த பழைய பாம்புக்கிட்ட அந்த அனுபவம். ஹல்லேலூயா. எக்ஸ்பீரியன்ஸ், ஆவிக்குரிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு புரியுதா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு. பிசாசுக்கு பயங்கர அனுபவம் இப்போ இருக்குது. பயங்கர ஞானம் இருந்தது மாதிரி இருக்குது. பயங்கர தந்திரமாக இருக்கிறான். 7 தலை என்பது அவனுடைய அந்த ஞானத்தை காட்டுது. கிரீடம் என்று சொல்கிறது, அந்த கொம்பு கிரீடம் எல்லாம் உலகத்துக்கு மேல் அவனுக்கு இருக்கிற, இதுவரை உலகத்தை 7 பெரிய வல்லரசுகள் ஆண்டு இருக்கிறது. அந்த 7 பெரிய வல்லரசுக்கு மேலே அவனுக்கு இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிற அந்த உலகத்தின் மேல் இருக்கிற வல்லமை அவனுக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா. அந்த வாள் என்பது அவனுடைய தந்திரத்தை காட்டுது. அந்த தந்திரத்தால் வான மண்டலங்களில் பிரகாசித்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களில் 1/3 பரிசுத்தவான்களை அவன் கீழே இழுத்து போட்டான். ஹல்லேலூயா. இது பத்மு தீவில் ஏற்கனவே யோவான் பார்த்தது. இன்னைக்கு இனி நடக்க போகிற விஷயம் என்னென்னா, நான் தான் சொன்னேன், ஆராதனையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தான அபிஷேகம் பெற்றோன்னா பரலோகத்துக்கு போயிட முடியாது. 1/3 பிசாசு கீழே தள்ளிடுவான். அந்த 1 நான் இருக்கக்கூடாது. வலது கையை தூக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த 1 நான் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த ஞானம் நிறைந்த அந்த பொல்லாத பிசாசு தந்திரமாகிய தன்னுடைய வாளினால் 1/3 பரிசுத்தவான்களை, பெந்தேகோச கூட்டத்தை, ஆவிக்குரியவர்களை இழுத்து கீழே போட்டுருவான். ஆவிக்குரியர் உன்னதங்களில் இருக்கிறீங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? சபை உன்னதங்களில் இருக்கிறது. உன்னதங்களில் சகல ஆசீர்வாதங்களிலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1:4 சொல்லுது. இந்த உன்னதத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற இந்த பரிசுத்தவான்கள், தானியேல் 12 வாசிக்கிறோம், நட்சத்திரங்களைப் போல் பிரகாசிக்கிற பரிசுத்தவான்கள், இவர்களை பிசாசு 1/3 இழுத்து கீழே போட்டுறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இவளுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? நீங்க வாசிங்க 5ஆம் வசனம், முக்கியமான வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால், அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டிருந்தது. சரி, இப்போ இதில் நீங்கள் பாருங்கள், 6ஆம் வசனம் வாசிங்க. ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால்
அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஆமேன் ஜெயம் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஸ்திரீனுடைய வயிற்றுக்குள் இருந்தது ஒரு ஜெயம் பெற்ற ஆண் பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, ஜெயம் பெற்ற ஆண் பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, இன்னொரு சத்தமா சொல்லுங்க, கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஆண் பிள்ளை. இந்த ஆண் பிள்ளை என்று சொன்னால், அது ஆண் பிள்ளை தான் போட்டிருக்கு அதில். ஆண் பிள்ளை என்று சொன்னால் ஜெயம் கொள்ளும் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. ஆண் என்று ஏன் குறிப்பிட்டிருக்குன்னு சொன்னால் அது தைரியத்தை காட்டுது. தைரியம்னா என்ன தைரியம்? சண்டைக்கு போகிற தைரியம் இல்லை, விசுவாசத்தில் நிற்கிற தைரியம். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், இயேசுவுக்காக உயிரே போனாலும் நிற்கிற அந்த தைரியம் தான் அந்த சபைக்குள்ளே இருக்கிற அந்த ஆண் பிள்ளை. ஹல்லேலூயா. அப்போ இந்த வலு சர்ப்பத்திற்கு கண்ணு எதுக்கு மேலே இருக்கு? ஸ்திரீக்கு மேலே, ஆண் பிள்ளைக்கு மேலே? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். சபையில் 1000 பேர் வந்தாலும், நான் சொல்கிறேன், உதாரணமாக சொல்கிறேன், 10 பேர் ஆண் பிள்ளையாக இருந்தா, ஜெயம் பெறுகிறவர்களாக இருந்தா, விசுவாசத்தில் நிற்கிறவங்களாக இருந்தா, பரிசுத்தவான்களாக இருந்தா, 990 விட்டுட்டு அந்த 10 பேர் மேலே தான் அவனுக்கு கண்ணு. ஹல்லேலூயா. இந்த 10 பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதுக்கு அடுத்த வசனம் நான் சொல்கிறேன். அதான் சொன்னேன், இப்போ சர்ச்சைக்கு போயிட்டு பரிசுத்தன் அபிஷேகம் பெற்று 2 வார்த்தை அந்நிய பாஷை பேசின உடனே எங்கே போயிட முடியாது? ஜெயம் பெறுகிற ஆண் பிள்ளையாக இருந்தால் தான் வருகையில் போக முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சர்ச்சைக்கு வந்தேன், ஏசப்பா என்னை ஏன் கைவிட்டார்? நீங்கள் ஜெயம் பெறுகிற ஆண் பிள்ளையா இல்லை. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தானே இயேசுவோட ஓடிட்டீங்க. ஜெயம் பெறுகிற ஆண் பிள்ளை தான் வேதம் சொல்கிறது தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஜெயம் பெறுகிற ஆண் பிள்ளை. அப்போ சர்ப்பத்துக்கு கண்ணு, அந்த அந்த பழைய பாம்புக்கு கண்ணு யார் மேலே இருக்குது? நான் இதுக்கு தான் இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். எதுக்கு மேலே இருக்குது? ஸ்திரீக்கு மேலே இல்லை, சபைக்கு மேலே இல்லை, ஆண் பிள்ளைக்கு மேலே இருக்குது. ஏற்கனவே 3ல் 1 என்ன பண்ணியாச்சு? கீழே தள்ளியாச்சு. இன்னும் சபையில் ஒரு சில கூட்டம் இருக்கு, ஆண் பிள்ளைகள், ஜெயம் பெறுகிற பரிசுத்தவான்கள். இவங்களை என்ன பண்ணலாம்? அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, பைபிள் சொல்லுது இயேசுவின் வருகை இருக்கும். அந்த நேரத்தில் என்ன இருக்கும்? இயேசுவின் அந்த உதாரணமாக சொன்னல, அந்த 10 பேர், 1000ல் 10 பேரும் போயிடுவாங்க மேலே, மறுரூபமாகி போயிடுவாங்க. 990 சபையில் ஆராய்ச்சிச்சவங்க தான், அந்நிய பாஷை பேசினவங்க தான், ஒயிட் ட்ரெஸ் போட்டவங்க தான். தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் தான் எல்லா சர்ச்சில் எல்லா வேலைகளும் செஞ்சவங்க தான், நல்ல காணிக்கை கொடுத்தவங்க தான், எல்லாம் செஞ்சவங்க தான். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படலை. சேடு, கசப்பான உண்மை. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க வாழ்க்கையில், அவங்க ரகசிய வாழ்க்கை ஆவியானவர் பார்க்கிறார். ஜெயம் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ரகசிய வாழ்க்கையில் ஜெயம் இல்லைனா வேதம் சொல்கிறது நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீர்கள். ஜெயம். இந்த சபை கர்ப்ப வேதனைப்பட்டு இருக்கிறது. அதான் கடைசி காலம். இப்போ இருக்கிற அந்த கடைசி காலம். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? சபை எப்படி இருக்கு? கர்ப்பம் 9 மாதம் நிற கர்ப்பமாக இருக்குது சபை. இப்போ இயேசுவின் வருகை இருக்கும். அதுக்கு முன்னாடி சில ஆண் பிள்ளைகளை இந்த சபை பெற்றெடுக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் ஆண் பிள்ளையாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? ஜெயம் பெறுகிற ஒரு பிள்ளையா நான் இருக்கணும் விரும்புகிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்கள். கயிறுங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன செய்யும் சபை? ஜெயம் பெறுகிறவள் மட்டும் எக்கால சத்தம் கேட்கும், அவங்க போயிடுவாங்க. ஸ்திரீயானவள் என்ன பண்ணுவாள்? மனாந்திரத்துக்கு. ஸ்திரீன்னு சொல்கிறது இந்த சபையை காட்டுது, கைவிடப்பட்ட சபையை காட்டுது. அவங்க வனாந்திரத்துக்கு ஓடி போவாங்க. வனாந்திரம் என்பது உணவில்லாத
தண்ணீர் இல்லாத ஒரு இடம். அது எதை காட்டுதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு ஆவியானவர் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படுவார். வசனம் இல்லாத பஞ்ச காலம் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாத, வசனம் இல்லாத ஒரு பஞ்ச காலம் சபைக்கு வரும். அதான் ஸ்திரீ வனாந்தரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பது போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அதுக்கு பல வியாக்கியானம் சொல்கிறாங்க. அந்த 1060 வருஷங்கள் நாட்கள், அது 3.5 வருஷம் கழித்து கர்த்தர் சில காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் சில ஆறுதலையும் அந்த நேரத்தில் கைவிடப்பட்ட சபைக்கு கொடுப்பார். ஏன்னா அவங்க பரிசுத்தமாக வாழ்ந்திருக்காங்க, ஏதோ ஆயத்தமாக இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, பரிசுத்தமாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன இருக்கணும்? ஆயத்தம் இருக்கணும். அதுதான் ஆவியின் நிறைவு. ஹல்லேலூயா. அதனால தான் நான் இங்கே கடந்து உயிரை மாட்டி கிடக்கேன், அக்கினி அக்கினின்னு. உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன எப்போ பார்த்தாலும் அக்கினி அக்கினி கிடக்காருன்னு. சும்மா ஜோமண்ணா காணாதா? சும்மா எப்போ பார்த்தாலும் அக்கினி, ஃபயரு, மகிமை இதே சொல்லிட்டு கிடக்காரு. இதுதான் உங்களை ஆயத்தப்படுத்துகிற விஷயம் இதெல்லாம். ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமான்களாக இருக்கலாம், நீங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்கலாம், நீங்கள் யாருக்கும் எந்த தீமையும் செய்யாமல் இருக்கலாம், யாருடைய காசையும் ஏமாற்றாமல் இருக்கலாம். அதுக்கு பரலோகம் ரகசிய வருகையில் கேரண்டி கிடையாது. ஆயத்தம் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான், ஜெயம் பெறுகிற ஆண் பிள்ளைக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தீபம் அணையாமல் எரிந்து கொண்டு இருந்தாதான் இயேசுவின் வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். மற்ற அந்த ஸ்திரீ அது வனாந்திரத்துக்கு கைவிடப்படும் என்று சொல்லி பைபிளில் நம்ம படிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ பைபிளில் பார்க்குறோம், இப்போ இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு. ஹல்லேலூயா. நான் ஸ்ட்ரைட்டாக இந்த இதுக்குள்ளே வந்துடும். மற்றதை நான் விளக்கலை, பைபிள் ஸ்டடி இல்லை, அதனால் விளக்கலை. கவனிங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு. ஹல்லேலூயா. சரி கவனிங்க, ஃபஸ்ட்லேருந்து சொல்லுங்கள். இந்த ஸ்திரீ எதை காட்டுது? அவங்க தலையில் இருக்கிற அவங்க போடுற ட்ரெஸ் எதை காட்டுது? இயேசுவே, நீதியின் சூரியனாகிய இயேசுவை அது என்ன செய்து காட்டுது. அவங்க பாதத்துக்கு கீழே இருக்கிற சந்திரன் எதை காட்டுது? சாட்சி உள்ள வாழ்க்கையை காட்டுது. இயேசு பிரதிபலிக்குது. அந்த கிரீடம் எதை காட்டுது? ஜெயமுள்ள ஒரு வாழ்வை காட்டுது, ஜெயத்துக்கு அழைப்பை காட்டுது. 12 நட்சத்திரம் எதை காட்டுது? 12 அப்போஸ்தலர்கள் ஏன்னா அந்த உபதேசங்களை அதை காட்டுகிறது. அவங்கள எது எதிர்த்து நிற்குது? வலு சர்ப்பம் என்ன பண்ணுது? எதிர்த்து நிற்குது. அது ஏற்கனவே யாரை கீழே தள்ளிட்டு? சில பரிசுத்தவான்களை 3ல் 1 என்ன பண்ணிட்டு கீழே தள்ளிட்டு. அதுக்கு கண்ணெல்லாம் எதுக்கு மேலே இருக்குது? அந்த ஸ்திரீ, அந்த சபை பெற்ற ஆண் பிள்ளைக்கு மேலே இருக்குது. இப்போ சொல்கிறேன், 9ஆம் வசனத்துக்கு திரும்ப வாரேன். சபை, நீங்கள் ஜெயம் பெற்ற ஆண் பிள்ளையாக இருந்தால் வலு சர்ப்பம் உங்களை பார்த்துட்ருக்கு. ஹல்லேலூயா. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் யாரை பார்க்குது? பாஸ்டர், என்ன பாஸ்டர் எப்படி ஒரு நற்செய்தி கேட்க வந்தால் துர்ச்செய்தி சொல்கிறீங்களே அப்படின்ன மாதிரி இருக்கா? இது ஒரு நற்செய்தி தான். ஹல்லேலூயா. உங்களை வந்து விழிப்படைய வைக்கிற ஒரு நற்செய்தி. உங்களை ஒரு வலு சர்ப்பம் பார்த்துட்ருக்கு. உங்கள் வாழ்க்கையில் உப்பும் சப்பில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு அதை குறித்து பிசாசுக்கு கவலை இல்லை. ஏன்னா அது அதுக்கு வாழை வச்சு அது கீழே தள்ளியாச்சு அவங்களெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் முக்கியமான பாருங்க, இந்த கிறிஸ்தவ உலகத்தில் ஏற்கனவே விழுந்து போன நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க, இன்னும் விழப்போகிறவங்க. கர்த்தர் நம்ம கிருபையாக காக்கணும். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், இந்த சபை எதுக்கு மேலே இருக்குது? சந்திரன் மேலே இருக்குது. சந்திரத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? கிருபை, கிருபை, கிருபை. ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு மேலே நிற்கணும் தெரியுமா? நம்ம தேவ கிருபையில் நிற்கணும். ஹல்லேலூயா. அனுதினம் அவருடைய கிருபைக்காக ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் டெய்லியும் தேவ கிருபைக்காக ஜெபம் பண்ணுறீங்க? அப்படி ஜெபிக்கட்டா நான் சொல்கிறேன், டெய்லியும் தேவ கிருபையை கேளுங்க. ஏன்னா சபை எதுக்கு மேலே தான் நிற்கிது? கிருபைக்கு மேலே தான் நிற்கிது. ஆண்டவரே உங்கள் கிருபை தாரும், உங்கள் கிருபை தாரும். ஹல்லேலூயா. என்னோட சின்ன சாட்சியை நான் சொல்லணும்னா, நான் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அவன் சில நேரங்கள் ஒரு 45 நிமிஷம் கிருபைக்காக மட்டுமே நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். ஏதோ 10 நிமிஷம் அல்ல, சில நேரங்களில் 1 மணி நேரம் கிருபைக்காக மட்டுமே ஜெபம் பண்ணியிருக்கிறேன்.
ஏன்னா சில போராட்டங்கள் பாடுகள் வரும்போது ஆண்டவரே கிருபைத்தாரும் 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 அழுது அப்போ சபை எதில் தான் நிற்க முடியும் சொல்லுங்க? கிருபை. ஹல்லேலூயா. உலகம் அனைத்தையும் வஞ்சித்திரும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வலு சர்ப்பத்துக்கு எத்தனை கொம்பு இருக்கு? 7 கொம்பு இருக்கு. உலகம் அனைத்தையும் அது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு 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 கன்னிங்னஸ், ஒரு ஞானம் அதுகிட்ட இருக்குது. இப்போ இதுக்கிட்ட நீங்கள் தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ல பிசாசுடைய பெரிய நோக்கம் என்னதான்? உங்கள் மேலே தான், உங்கள் மேலே தான். அதனால் ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியான ஒரு அழைப்பு உங்கள் மேலே இருக்குது. உங்கள் மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் சபை என்ன பண்ண போகுது? ஆண் பிள்ளை என்ன பண்ண போகுது? அதை எடுத்துக்கொள்ள கர்த்தரிடத்தில் உயர்த்தப்பட போகுது. பிசாசுக்கு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்கள் எதிர்காலம் என்ன? நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். பிசாசுக்கு ஒரு எதிர்காலம் என்ன தெரியுமா? லூக்கா 18:10 வாசிங்க பார்ப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருத்தர் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. லூக்கா 18:10 தானா? இல்லை அது இன்னொரு லூக்கா 19 நினைக்கிறேன். இல்லை சாரி, இன்னொரு அந்த லூக்கா 10, சாரி நான் தப்பாக எழுதிட்டேன். 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18:10 இல்லை, 10:18. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை. இது யாருக்கு எதிர்காலம்? இது யாருக்கு எதிர்காலம்? சாத்தானுடைய எதிர்காலம். ஹல்லேலூயா. உங்கள் எதிர்காலம் என்னது? ஆண் பிள்ளை கர்த்தரிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பிசாசுக்கு எதிர்காலம் என்னது? மின்னலை போல வானத்திலிருந்து. பாருங்க, யார் அதிகமாக உழைக்கணும்? ஹல்லேலூயா. நம்ம எப்படியும் விழ போகிறோன்னு தெரிஞ்ச ஒரு ஆளை இவ்வளோ ஸ்பீடாக ஃபயராக இருக்கானா? நான் எடுத்துக்கொள்ளப்படணும். நம்ம எவ்வளவு ஸ்பீடாக ஃபயராக இருக்கணும்? நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? கவனிக்கிறீங்களா? உண்மையாக புரியுதா? திரும்ப சொல்கிறேன். சபைக்கு இல்லைன்னா உங்கள் ஆண் பிள்ளை, நீங்கள் ஜெயம் பெறுகிறவங்க, உங்கள் எதிர்காலம் திட்டம் என்ன? நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும். பிசாசுக்கு எதிர்காலம் திட்டம் என்ன? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பூமியில் இருக்கும் பொழுதே மின்னலை போல கீழே என்ன செய்வான்? மின்னல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விழுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே விழ போகிறான். ஆனால் அவனுக்கு தெரியும் இயேசு சொன்னால் செஞ்சிருவார்னு அவனுக்கு. ஆனாலும் அவன் எவ்வளோ வேகமாக இருக்கான் பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ லூக்கா அந்த வெளிப்படுத்தல் 12 திருப்புங்க. அதில் ஒரு வசனம் படிக்க போகிறோம் பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்காங்க வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் அதில் 9ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யலாம்? பூமியில் அவனை கீழே பிடிச்சி தள்ளிடுவாராம். சபை உன்னதத்தில் இருக்கும், அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும், ஆமென், எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த பிசாசு என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை பைபிளில், பிசாசு, சாத்தான், பழைய பாம்பாகிய பிசாசுன்னு சொல்லுதில், இந்த பிசாசுக்கு கிரீக்கு வெர்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் போட்டிருக்குன்னா, அவதூறு பரப்புகிறவன். என்ன பரப்புகிறவன்? நிறைய அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் அவதூறு பரப்பு. அவதூறுனா என்னம்மா? அவதூறுனா என்ன? இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்கிறது. அவதூறுனா என்னது? இல்லாததை. அப்படி யாரும் சொல்கிறீங்களா? அப்படி ஒரு பழக்கம் சில பேருக்கு, அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி ஒன்று நடந்திருக்கவே நடக்காது. ஆனால் இவங்க சொல்கிறத பார்த்தா உண்மையிலே நடந்திருக்குமோன்னு நினைக்கிற மாதிரி அதுக்கு 2 கை வச்சு அழகாக கண்ணு வச்சு மேக்கப் போட்டு சூப்பராக சொல்லிடுவாங்க. நம்மளே நம்பிடுவோம். ஆனால் அது யாருக்கு குணம் தெரியுமா? பிசாசுக்கு குணம். பைபிள் சொல்லுது, உள்ளதுன்னு சொல்லுங்கள். இல்லையா எனக்கு தெரியாதுன்னு என்ன பண்ணிடணும்?
சொல்லிடணும். ஹல்லேலூயா. நம்ம கேள்விப்பட்ட ஒன்றை எப்படி சொல்லணும்? கவனிங்க, ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்க, எப்படி சொல்லணும்? இப்படி ஒன்று கேள்விப்பட்டேன்னு சொல்லணும். பார்த்த மாதிரி அடிச்சு விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். ஜெயம் பெறுகிற ஆண் பிள்ளைக்கு இருக்க வேண்டிய குணங்கள் இதெல்லாம். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்? நான் பார்த்தேன். கேட்டீங்கன்னு சொல்லணும். இப்படி ஒரு கேட்டேன், நீங்கள் கவனிச்சிங்க, எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்படி என்ன பண்ணிடணும்? சொல்லிடணும். நீங்கள் கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லைன்னா என்ன பண்ணணும்? எனக்கு தெரியாது. இதான் சிம்பிள். நீங்களா ஒன்று கற்பனை பண்ணி அடித்து விட்டுறப்படாது. ஐயா இதான் நடந்தேன்னு. என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்ட்டையும், உங்கள் சொந்தங்கள்லாம் இன்னும் இருக்கட்டும், யார்கிட்ட இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுது பாருங்கள், நம்ம அப்படி பேசுகிறது நம்ம நினைக்கிறோம் அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அது சில இடத்துல பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிறோம், சண்டைகளை உருவாக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சபைக்கு நோக்கம் என்னது? எதை பிரதிபலிக்கணும்? சந்திரனை பார்த்து சொல்லுங்கள், எதை பிரதிபலிக்கணும்? இயேசுவை சத்தமாக சொல்லுங்கள், எதை பிரதிபலிக்கணும்? இயேசுவை பிரதிபலிக்கிற நம்ம சண்டையை கிளப்புற ஆட்களாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு குழப்பத்துக்கு காரணமாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, எல்லோரும் கவனிங்கண்ணே. ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு சம்பவம் சொல்லுது, ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு சம்பவம் சொல்லுது. இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட போய் சொன்னால் சண்டை வரும்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் மறைக்கிறது நல்லது. நீங்கள் கேட்டது உண்மைதான், இல்லை நீங்கள் பார்த்தது உண்மைதான், ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு மனசில் வந்து நான் என்ன பண்ணிடணும்? மறைச்சிடணும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பொறுப்பில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். ஹல்லேலூயா. நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ உதாரணமாக ஒரு சர்ச்சில் இப்போ வந்து ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரு, இந்த சபையில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அதை யார்கிட்ட சொல்லணும்? ஹல்லேலூயா. இதுவும் முக்கியமான விஷயம். கொரிந்தியர் நிருபம் எப்படி எழுதப்பட்டது சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்கு தெரியும்? கொரிந்தியர் பைபிள் நிருபம் இருக்குல்ல, அது எப்படி எழுதினார் பவுல்? கொரிந்திய சபையில் இருக்கிற ஒரு ஆள் அந்த சபையில் இருக்கிற பிரச்சனையை சபைக்குள்ளே சொல்லி இன்னொருத்தர்கிட்ட விஷயம் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி, உனக்கு தெரியுமா அந்த அக்கா இப்படி ஆக்கும், உனக்கு தெரியுமா அந்த அண்ணன் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லாமல் நேராக வந்து யார்கிட்ட சொன்னார்? பவுல்கிட்ட சொன்னார். பவுல் அதை ஆண்டவர்கிட்ட வச்சு ஜெபிக்கும் பொழுது அது ஒரு கொரிந்தியர் நிருபமாகவே வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவேலியாளின் வீட்டாரால் எனக்கு உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சபைக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு யார்கிட்ட போய் சொன்னாங்க? ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை யார்கிட்ட போய் சொல்லணும்? அது மட்டும் இல்லை, வீட்டின் தலைவர் இருக்கிற அவங்கள்ட்ட போய் அதை சொல்லணும். யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். யார்கிட்ட சொன்னால் பிரச்சனை சண்டை வரும்னு உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லாமல் மறைக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் இருக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இது நீங்கள் சில விஷயங்களை என்கிட்ட சில நேரங்களில் சொல்ல வேண்டியதை சிலர் சொல்லாமல் விட்டுறீங்க. அது சொன்னால் ஐயா தப்பாக நினச்சிடுவார், சொன்னால் அது ஏதாவது பிரச்சனை. அப்படிலாம் ஒரு பிரச்சனை நான் ஒருத்தர்கிட்ட நேரடியாக போய் கேட்கவும் மாட்டேன். அதை ஜெபத்தில் வச்சு அதை எப்படி பண்ணணுமோ ஆண்டவர் தந்த கிருபையின்படி அதை தாழ்மையாக அதை அப்படி என்ன பண்ணுவோம். நான் சில நேரங்களில் நீங்கள் சொல்கிற சில விஷயத்தை அவள்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். ஆனால் அவளுக்கு கேட்டால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரியும் அவள்கிட்ட சொல்லண்டான்னு நான் நினைச்ச மாட்டேன். சில ஆண்கள் வந்து பர்சனலாக சில விஷயம் சொல்லுவாங்க, நான் இவள்கிட்ட சொல்லவே மாட்டேன், அவளுக்கு என்னன்னே தெரியாது. அப்போது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காருன்னா ஊழியர்களுக்கு அதை தருவார். ஹல்லேலூயா. அது ஊழியர்களுக்கு தந்துடுவார். அதை வந்து ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஆண்டவர் செய்வார். அப்போது சொல்ல வேண்டியது என்ன பண்ணணும்? சொல்லணும். ஹல்லேலூயா. மாறாக இல்லாததை ஒன்று அது கையை வச்சு காலை வச்சு பேசுகிற ஒரு பழக்கம் சபையில் இருக்கவே கூடாது. அது யாருக்கு குணம்னா பிசாசுக்கு குணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ
பிசாசு என்ன பண்ணுகிறான்னா, அவன் யார் மேலே கண்ணாக இருக்கிறான்? ஆண் பிள்ளைக்கு மேலே கண்ணாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நடந்து வாரான். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வாரான். அவனுக்கு ஆதாமையும் ஏவாளையும் பார்க்கும்போது வயிறெல்லாம் எரியுது. வயிறெல்லாம் என்ன பண்ணுது? ஏன்னா ஆண்டவர் அவனை மகிமையாக அலங்கரித்து வச்சிருக்கிறார். ஆதாம் போய் கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரனா அது நின்றுது அமைதியாக. ஹல்லேலூயா. கையை தூக்கி வானத்துலேருந்து மழை பெய்யணும் பெய்யலை சொல்கிறேன் உதாரணமாக. பெய்யினா அது பெய்யுது, நில்லுனா மழை நிற்கிது. அந்த ஏதேன் தோட்டத்தில் முதல்ல யார் இருந்தா? லூசிஃபர் இருந்தான். நீர் கர்த்தருடைய தோட்டத்தில் இருந்தவன் அப்படின்னு எசேக்கியேல் 28 வாசிக்கிறோம். இப்போ அவனை தள்ளிட்டு ஆண்டவர் இப்போ யாரை வைக்கிறாரு? அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி, தமிழ்நாட்டு அளவுக்கு பெரிய தோட்டம் உருவாக்கி, அது பெரிய நதியிலேருந்து புறப்பட்டு அங்கே கொண்டு அவனை வச்சிருக்கிறார். அவன் மேலே மகிமையை அலங்கரித்து வச்சிருக்கிறார். ஆதாமை பார்த்தாலே பிசாசுக்கு பயப்படுறான். அவன் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது, அவ்வளோ மகிமையாக இருக்குது. ஹல்லேலூயா. இவனுக்கு என்ன பண்ணுறன்னு தெரியல. என்னை விட ஒரு மகிமையாக ஒரு ஆள் ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்காரு. இவன் இப்படியே தான் இருப்பானா என்று சொல்லி என்ன பண்ணான் தெரியுமா? கம்பு எடுத்துகிட்டு வந்தானா, இல்லை வால் எடுத்துகிட்டு வந்தானா, என்ன செஞ்சான்? நாவ் எடுத்துகிட்டு வந்தான். சத்தமாக சொல்லுங்க. வால் எடுத்துகிட்டு வரல, நாவ் எடுத்துகிட்டு வந்தான். வசமாக வந்து சொல்கிறான், நீ தேவனை போல மாறுவாய். ஹல்லேலூயா. இப்போ அவன் யாராக தான் இருக்கான்? அவன் ஒரு குட்டி இயேசுவாக தான் இருக்கான். நீ என்ன ஆக போகிற? நீ தேவனை போல மாறணும். பிசாசு எப்பொழுதும் ஒரு மனிதனை வஞ்சிக்கும் பொழுது உண்மையும் பொய்யும் கலந்து தான் சொல்லுவான். பொய்யை மட்டும் சொல்ல மாட்டான். உண்மையும் பொய்யும். அவியல் சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் ஊரில் அவியல் நம்ம சாப்பிட்டதில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வாங்க, அவியல் சாப்பிடலாம். அவியல் அதுக்கு பேர் என்னது? அவியல்னு சொன்னால் எல்லா காய்கறியும் போட்டு சேர்த்து ஒரு கூட்டு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் என்னது? அவியல். அதே மாதிரி பிசாசு ஒரு 10 பொய், 2 உண்மை, அதுக்கப்புறம் 4 வஞ்சகம், இப்படியெல்லாம் சேர்த்து ஒரு அவியலாக நம்மகிட்ட கொண்டு தருவான். ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு தெரியும் உங்கள் மேலே தெய்வ நோக்கம் என்ன, நீங்கள் ஜெயிக்கிற ஆண் பிள்ளை, உங்கள் மேலே கர்த்தருடைய தரிசனம் என்ன அப்படின்னு தெரியும். ஆனால் அவன் என்ன சொல்லுவான்? என்ன தெரியுமா செய்வான்? உங்கள்கிட்ட வந்து வஞ்சகமாக பேசி, பொய்யோடு மெய்யை கலந்து, உங்களை ஏமாற்றி, உங்களை வஞ்சித்து, உங்களை கீழே தள்ளுறது அவனுடைய பெரிய நோக்கமாக இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ இவனுக்கு நம்ம தப்பிக்கணும், என்ன பண்ணணும்? வாசிக்கலாம். ரோமர் 1 அதிகாரம் 25 வசனம், அப்புறம் 28 வசனம். முதல்ல ரோமர் 1:25 வாசிங்க. சரி, இப்போ 25 ரோமர் 1:25 நம்ம வாசித்தோம். ஒருக்க கூட வாசிங்க. தேவனை சத்தியத்தை பொய்யாக மாற்றி. ஹல்லேலூயா. சத்தியத்தை எப்படி மாற்றினாங்க? பொய்யாக மாற்றி. பொய்யாக மாற்றி. அதான் நான் சொன்னேன், இந்த வேதத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவு நமக்கு இல்லாட்டா இந்த வலு சர்ப்பம் முன்னாடி நம்ம நிற்க முடியாது. சரி, இப்போ கவனிங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க. யார் அறைஞ்சா? பரிசேயர்கள், சதிசேயர்கள், ஆயக்காரர்கள், பிரதான ஆசாரியர். இவங்க சிலுவையில் அறைஞ்சாங்க. இவங்க தான் முக்கிய காரணம். இவங்க சிலுவையில் அறைவதற்கான நோக்கம் என்ன? எதன் அடிப்படையில் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க எதனால இயேசுக்கு மேலே ஒரு பொறாமையும் ஒரு எரிச்சலும் அவங்களுக்கு வந்தது? உண்மையாக சொல்லட்டா, அதிகமாக பைபிள் படித்ததுனால. நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதிகமாக பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்சிருந்ததுனால அவங்களுக்கு மேசியா என்று சொன்னால் அவர் ஒரு ராஜாவாக இருக்கணும். நல்லா கவனிங்க, நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், முழுசாக சொன்னால் உங்களுக்கு புரியும். ராஜாவாக இருக்கணும், அவர் பெத்லகேமில் தான் பிறந்திருக்கணும்,
அவர் ஒரு தாவீதை போல யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கணும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் மேசியாவை குறித்து சொல்லப்பட்டது. அவங்க வசனத்தை அறிந்திருந்தாங்க, வசனத்தின் வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை. அதுதான் அந்த வசன அறிவு தான் இயேசுவை கொள்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. அவங்க இயேசு கலிலேயாவிலிருந்து வந்திருந்தாங்க நினச்சிருந்தாங்க. இயேசு பாடுபட போகிறார், அடிக்கப்பட போகிறார், அதெல்லாம் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு மேசியாண்டால் பெரிய ராஜாவாக இருக்கணும்ல, நம்மளை அந்த ரோம அதிகாரத்தை நம்மளை காப்பாற்றுற ஒரு ஆளாக இருக்கணும்ல. அவர் ஏன் ரோமர்கள்ட்ட போய் அடி வாங்க போகிறாரு? ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கன்னு ஏன் உபதேசம் பண்ணுறாரு? அவர் ஒரு மேசியாவாக இருந்தால் ராயனை எதிர்க்க தானே செய்யணும். வேத வசனத்தை அறிவு இருந்தது, ஆனால் வெளிச்சம் இல்லை. நிறைய கவனிங்க, பைபிள் மனப்பாடம் பண்ணவங்கெல்லாம் ஆண் பிள்ளை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வேத வசனத்தை அதான் சொல்கிறேன், முதல்ல டைம் எடுத்து உட்கார்ந்து வாசித்து தியானித்து பிறகு என்ன பண்ண தெரியுமா? ஏசப்பா இதில் என்ன சொல்ல வருகிறீர் என்பதை முன்னு பின்னு வாசித்து புரட்டி பிடத்து வாசித்து அதில் இருக்கிற என்னன்னு அறிந்து கொண்டாதான் வலு சர்ப்பத்தை ஜெயிக்க முடியுமே தவிர 4 வசனம் நான் மனப்பாடி பண்ணிட்டேன்னா நம்மளும் பரிசை கூட்டம்தான். ஹல்லேலூயா. பைபிளில் என்ன வசனம் கேட்டாலும் தெரியும், என்ன சம்பவம் கேட்டாலும் தெரியும். பரிசேனுக்கு எல்லாம் தெரியும், சதுசேனுக்கு உங்களை விட எல்லாம் தெரியும். ஆனால் அவன் தான் இயேசு அப்படி சிலுவையில் அடித்தான். யூதாஸுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு யூதாஸ் உண்மை தெரியாமல் இருந்திருந்தா கூட அவன் இயேசுவை சிலுவையில் என்ன பண்ணியிருக்க மாட்டான், இயேசுவை காட்டி கொடுத்துருக்க மாட்டான். அவனுக்கு பழைய ஏற்பாடு எல்லாம் தெரியும். மேசியானா இப்படி தான் இருக்கணும் அவன் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருந்தான். அதை தாண்டி அவனால் யோசிக்க முடியல. இயேசுனுடைய முதல் வருகையும் 2ஆம் வருகையும் குழப்பி கொண்டான். இன்றைக்கும் யூதர்கள் அப்படி தான் செய்கிறாங்க. இயேசுக்கு முதல் வருகையும் 2ஆம் வருகையும் குழப்பிக்கிறாங்க, டோட்டலாக குழப்பிக்கிறாங்க. அவர் ஒலிவ மலையில் வரணும்ல, அவர் ஏன் பெத்த அப்படி வந்தார் இப்படி வந்தார் இப்படி குழப்பிக்கிறாங்க. அப்போ பைபிள் அதிகமாக தெரிஞ்சது தான் பெரிய குழப்பமே உனக்கு. யூதாஸுக்கு கடைசியில் என்ன பண்ணான் தெரியுமா? இயேசுவை பிடிச்சி கொடுத்தா அப்படியாவது ஒரு சண்டை போட்டு யுத்தம் பண்ணி அப்படியாவது யூதர்கள் ரோமர்களுக்கு மேலே வந்துட மாட்டாருன்னு பிடிச்சி கொடுத்தான் கையில். ஹல்லேலூயா. அவன் காட்டி கொடுக்கணும்னு காட்டி கொடுக்கல, பிடிச்சி கொடுத்தது. என்ன செய்வோம், சில இந்த தீயை கிண்டி விட்டா தீ எரியும்ல, அந்த மாதிரி ஒரு கிண்டி விடுவோம். அப்படியாவது பிடிச்சி எரியட்டு, அப்படியாவது ஒரு ராஜாவை அவர் எழும்பட்டுன்னு கிண்டி விட்டது இயேசுவை. ஹல்லேலூயா. அப்போ பைபிள் நிறைய படித்த உடனே வாசித்த உடனே எல்லாம் வந்துடாது. அதை டைம் எடுத்து தியானிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். அதில் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்கிறத அறிகிற ஒரு பரலோக ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு அதில் உட்காந்து நீங்கள் அதை வாசிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நான் சிம்பிளாக ஒன்று சொல்லட்டா, இந்த வேதத்தை வாசித்து அதை உட்காந்து தியானித்த பிறகு அதை உட்காந்து அப்படியே அந்நிய பாஷையில் மெதுவாக ஜெபிக்கணும். இந்த வசனங்களை சொல்லி மெதுவாக ஜெபிக்கணும். ஆவியானவர் உங்கள் சிந்தையில் ஒரு வெளிச்சத்தை தருவார். அதுதான் வலு சர்ப்பத்தை எதிர்க்கிற ஆண் பிள்ளையை அவங்கள மாற்றும். ஹல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுது, சத்தியத்தை என்ன பண்ணாங்க? பொய்யாக மாற்றினார்கள். சத்தியம்தான், ஆனால் அதை எப்படி மாற்றிட்டாங்க? பொய்யாக மாற்ற. வேதத்தை அதிகமாக வாசிக்கிறது மட்டுமல்ல, தியானித்து அதிகமாக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். நேரம் ஆனபடியால் அடுத்த காரியத்துக்குள்ளே போகிறேன். 2வது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் முக்கியமாக ஒரு காரியத்தை பார்க்கணும். அதில் அந்த 2வது பகுதியில் அதை முதல் பகுதி தான். அதில் சகரியா 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சகரியா என்கிற யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனான்ற சொல்கிறார். அவன் எப்படி இருக்கிறான் பாருங்கள். சகரியா 3:1 வாசிங்க. யோசுவாவை எனக்கு காண்பித்தார், கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய. ஏன் அப்படி நின்னான்னா, பைபிள் சொல்லுது, அவன் அந்த வசனத்தை வாசிங்க, அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய். 3ஆம் வசனமா? யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்றான். ஹல்லேலூயா. சரி, பிசாசு எங்கே நிற்கிறான் சொல்லுங்க? வலது பக்கம். பிசாசு எங்கே நிற்கிறான்? வலது பக்கம். பிசாசு ஒரு மனுஷனுக்கு வலது பக்கம் நிற்பது என்ன தெரியுமா? அது ஒரு சாபம். சங்கீதம் 109:6 தாவீது அதை ஜெபிக்கிறார். பிசாசு அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. 109:6.
வாசி பாருங்கள். சங்கீதம் 109 ஏற்படுத்தி வையும். அப்போ அது ஒரு சாபம். அது என்னது? ஒரு சாபம். கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்தில் நிற்பது நமக்கு என்னது? ஆசீர்வாதம். கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லு. பிசாசு ஒரு மனுஷனுடைய வலது பக்கத்தில் நிற்கிறது, அது என்னது? சாபம். சாபம். அப்போ இந்த சத்தியத்தை எப்படி மாற்றான் தெரியுமா பிசாசு? நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டு பழைய நாட்களில் பண்ட பரிமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் அதை இப்போ கிடையாது. பண்ட பரிமாற்று முறை அப்படி கவனிச்சிருக்கீங்களா? என்ன செய்வாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவாங்க. பிசாசுக்கு வேலை அதுதான். இப்போ உங்ககிட்ட வாரான்ல, சும்மா ஒன்றும் உங்களை வஞ்சிக்கலை, சும்மா ஒன்றும் உங்களை ஏமாற்ற வரல. அவன் உங்ககிட்ட இருந்து ஒன்றை எடுத்துட்டு தான் உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுறான். ஹல்லேலூயா. வாலிபர்கள் கவனிக்கிறீங்களா? ஒரு பாவத்தை ஒரு மனுஷனுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை விலையேற பெற்றதை ஒன்றை வெளியே எடுத்துட்டு தான் அவனுக்கு பாவத்தை உள்ளே வைக்க முடியும். அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா எக்ஸ்சேஞ்சு நடக்குது, பண்ட பரிமாற்று முறை நடக்குது. கவனிக்கிறீங்களா? என்ன நடக்கு? நமக்குள்ளே இருக்கிற விலையேறப்பட்ட அபிஷேகம், அழைப்பு, தரிசனம், தெய்வம் வைத்த வரம், கிருபைகள், மகிமை ஏதோ ஒன்று கொடுத்துட்டு தான் அந்த பாவத்தை வாங்குகிறோம். நம்ம சும்மா அவன் நேரம் போக்குக்கு வரல. இயேசு தருகிற ரட்சிப்பு மகிமையெல்லாம் இலவசம். ஆனால் பிசாசு தருகிறது எல்லாமே அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். என்ன ஆஃபர்? எக்ஸ்சேஞ்ச். அதை மாற்றிக்கிடுவான். பாவம் என்று சொன்னாலே ஏதோ ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. பாவம் செய்ய ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஆனால் அது ஏதோ எக்ஸ்சேஞ்ச் நடக்கு. உனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு மகிமையை நீ கொடுத்துட்டு தான் அந்த சந்தோஷத்தை வாங்குற. உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகத்தை இல்லைன்னா ஒரு வரத்தை நீங்கள் கொடுத்துட்டு தான் அந்த பாவ சந்தோஷத்தை நீங்கள் வாங்குறீங்க. கவனமாக இருங்க. ஹல்லேலூயா. இது ஒரு எச்சரிப்பான சபைக்கு சொல்கிறேன். சிலருக்கு நான் இந்த வார்த்தை நேரடியாக ரொம்ப எச்சரிப்பாக வருது. சில சொப்பனங்கள் ஆண்டவர் நேற்று எனக்கு காண்பித்தார். நான் அதை வெளிப்படையாக சபைக்கு பேச விரும்பலை. அதன் அடிப்படையில் தான் அந்த செய்தியை நான் எடுத்திருக்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப எச்சரிப்பாக நீங்கள் இருக்க வேண்டிய நாட்கள் இந்த நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதம் ரொம்ப எச்சரிப்பாக இருங்க. நான் திரும்ப சொல்கிறேன். வலுசர்ப்பம் ஆண் பிள்ளைக்கு மேலே கண் வச்சிருக்கு. ஜெயம் பெறுகிற ஆண் பிள்ளைக்கு மேலே வலுசர்ப்பம் கண் வச்சிருக்கு. கவனமாக இருங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறத காதுள்ளவன் கேட்க கடவன். சில ஆண்டவர் சில சொப்பனத்தை எனக்கு காண்பித்த பிறகு தான் நான் இதை இவ்வளோ பாரமாக நான் பேசுகிறேன். நீங்கள் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் உங்களுக்கு மேலே வச்சிருக்கிறார், ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். பல நாட்கள் நீங்கள் ஜபித்ததுனால உங்களுக்கு கிடைச்ச ஒரு கிருபை உங்களுக்குள்ளே இருக்குது. அதை அப்படியே ஒரு சின்ன பாவத்துக்காக தூக்கி கொடுத்துட்டு அந்த பாவத்தை நீங்கள் வாங்கி கொள்ளாதீங்க. ஒரு 10 நிமிஷம் சந்தோஷத்திற்காக பல மணி நேரம் ஜபத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. பல மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் வாங்கிக்கிட்டதை பல கன்வென்ஷனில், பல மீட்டிங்ஸில், பல ஜபங்களில், பல ஆராதனைகளில் உட்கார்ந்து போதகர் குடல் வெளியே வர அளவுக்கு ஆராதனை நடத்தி நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை 10 நிமிஷம் சந்தோஷத்துக்காக இழந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ரோமர் 1:23 அந்த இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்குது, who exchanged the truth of God. சத்தியத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் பிசாசுகிட்ட. ரோமர் 1:23-24 நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அதில் அந்த இங்கிலீஷில் அழகாக வருது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க சத்தியத்தை. தமிழ் எப்படி வருது வாசிங்க. அதை மகிமையும் உருவங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஒப்பாக மாற்றினார்கள். அது ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், கவனிங்க. இந்த ஆண் பிள்ளை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னா வசனத்தில் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 13:19. ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்? மத்தேயு 13:19. மத்தேயு 13:19.
ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது சரி, ரெண்டாவது என்ன பண்ணும் தெரியுமா? நல்ல கவனிங்க. ஒரே பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். வசனத்தை வாசிக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்களே, அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போகணும். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், எங்கே போகணும்? இருதயத்துக்குள்ளே போகணும், ஹார்ட்டுக்குள்ளே போகணும். இங்கே கேட்குற வசனமாக அது எங்கே போகணும் சொல்லுங்கள். அப்போ செய்தி கேட்கும்போது எப்படி கேட்கணும்? இருதயத்துக்குள்ளே போகிற மாதிரி செய்தி கேட்கணும். போன வாரம் கொஞ்சம் நல்லா தான் பேசினார், இந்த வாரம் பாவம் அவர் கொஞ்சம் உடம்பு முடியல போல, அப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. செய்தி கேட்கும்போது எப்படி கேட்கணும்? இருதயத்துக்குள்ளே. ஒரு தேவ மனுஷன் சொல்லுவார், நீங்கள் செய்தி கேட்கும்போது நீங்கள் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருங்கன்னு சொல்லுவார். பேசாட்டா பேச சொல்ல பேசும்பார். ஏன்னா அது பேச ஆவியானவர் என்ன பண்ணுவார், இவங்க ஆவியில் பேசுகிறாங்க, அதை எடுத்து உள்ளே போடுவார். அதை பெனிட்ரேட் ஆகும் உள்ள. சும்மா வழியில் கிடந்த விதை மாதிரி அல்ல, அது அல்ல, உள்ளே போகும் அது. அப்போ ஒரு 10 ஸ்தோத்திரம் பண்ணணும், 20 ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த செய்தி கேட்கும்போதே சோத்திரம் பண்ணி அபிஷேகத்தில் பெற்றவங்க, அந்நிய பாஷை பெற்றவங்க அந்த வார்த்தைகளை பேசி அப்படி பண்ணுங்க, உங்களுக்கு தூக்கமே வராது. ஹல்லேலூயா. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வசனம் பேசிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும், இருதயத்துக்குள்ளே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க பார்ப்போம். அது வசனம் அப்படி உள்ளே போகும், உங்களுக்கு புதுசாக இருக்கும் அந்த செய்தி கேட்கும் பொழுதே. ஹல்லேலூயா. இதே தான் பைபிள் படிக்கும்போது செய்யணும். உங்கள் இருதயத்துக்குள்ளே போகிற அளவு வரைக்கும் அந்த வசனத்தை விடப்படாது. ஹல்லேலூயா. காலையில் எழும்புறீங்க, வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறாரா, அதை எடுத்து இருந்து தியானித்து ஜெபம் பண்ணி, அது வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம் வார்த்தை போல் அல்ல, வழி அருகே கிடந்ததுன்னா. நான் காலைல பைபிள் படித்தேன், 1 மணி நேரம் கழித்து என்ன படித்தீங்க மறந்துடும். பிசாசு அதை எடுத்துருவான். பிசாசு என்ன பண்ணிடுவான், அதை எடுத்து. நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, வலு சர்ப்பத்தை ஜெயிக்கணும்னா இந்த வேதம்தான், இந்த வசனம்தான், ஜபந்தான், 2 தான் உங்களுக்கு. ஹல்லேலூயா. வசனத்திலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதிகமாக நீங்கள் அது உங்கள் இருதயத்துக்குள்ளே அது போகணும், இருதயத்துக்குள்ளே போகணும். ஹல்லேலூயா. வழி அருகே அது விதைக்கல, அது விழுந்தது. இப்போ கவனிங்க, இந்த இடத்துல வழி இருக்கா, இந்த இடத்துல வழி இருக்கு, அப்படி தானே? இதில் ஒரு விதை போடுங்க, முளைக்குமா? ஏன் முளைக்காது? கரெக்டு. இங்கே ஒரு 10 மாடு நடக்கும், இல்லை 2 ஆடாவது நடக்கும், ஒன்றும் இல்லை நம்மளாவது அங்கெங்கேயுமா இந்த அந்த விதை கடைசி வரை என்ன பண்ணாது, வளராது. கற்பாறையில் விழுறது கூட அடியில் வேறுபடிக்காட்டாலும் 2 மழை பெய்யும் போது சும்மானாலும் 2 நான் இருக்கேன்னு காட்டும், மேலோட்டமாவது அதுக்கு அது வளரும். ஆனால் வழி அருகே விழுறது என்னென்னா, அது என்ன தெரியுமா? ஆகையால் மற்றவர்களை குற்றவாளி எந்திக்கிறவன் நான் ஒரு அதிகாரம் வாசிச்சாச்சு. ஆண்டவரே சோத்திரப்பா, நான் வீட்டுக்கு நான் வேலைக்கு போகிறேன், என்னை காத்து விடுங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னே என்ன படித்தோன்னே நமக்கு ஞாபகம் இருக்காது. அதான் வழி அருகே பிசாசு உடனே எடுத்துருவோம் அதை. ஹல்லேலூயா. ஒரு வசனம் நான் சொல்கிறேன், ஒரு வசனம் நீங்கள் வாசனை, ஒரு அதிகாரம் வாசிக்க வேண்டாம், வாசிக்க முடிஞ்சோம் ஆரம்ப நிலையிற்கு சொல்கிறேன். ஒரு வசனம் வாசித்தாலும் அதை உட்கார்ந்து நீங்கள் பைபிள் படிச்சுட்டே இருக்கும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு அதை கண் முன்னாடி கொண்டு வந்தால் அப்படியே தியானம் பண்ணி அதை ஜெபித்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள பெரிய பலனை அது கொடுக்கும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. கிறிஸ்துவின் மகிமையான இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன பண்ணிட்டான்? என்ன தெய்வம் சொல்லுங்க? இப்பிரபஞ்சத்தின் தேவன். நல்லா கவனிங்க, வாலிப பிள்ளைகள் கவனிங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நீங்கள் மொழிபெயர்த்தா எப்படி பண்ணலாம் தெரியுமா? ட்ரெண்டிங் பிசாசு. என்ன பிசாசு? இப்பிரபஞ்சத்தின் பிசாசுனா என்ன பிசாசு? இன்னைக்கு உலகம் எதுக்கு பின்னாடி போகுது தெரியுமா? ட்ரெண்டு. எதுக்கு பின்னாடி போகுது? ட்ரெண்டு. ஹல்லேலூயா.
பைபிள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பழசு. இப்போ அவங்களுக்கு ட்ரெண்டிங்கில் தான் போகிறாங்க. அவங்க எதுக்கு பண்ணுறோம், எதுக்கு அந்த மாதிரி நீ ட்ரெஸ் போடுற, அது இப்போ உள்ள ட்ரெண்டு. நான் ட்ரெண்டுக்கு நான் போகிறேன். அதான் இப்போ உள்ள அது இப்போது அது ஒரு பிசாசு, இப்பிரபஞ்சத்தின் தேவன். நீ ஏமா அப்படி பேசுன, அது இப்போ உள்ள ட்ரெண்டு. அப்படி தான் எல்லாரும் பேசுகிறாங்க, நானும் அப்படி தான் பேசுகிறேன். நீங்கள் படிக்கிற இடத்துல ட்ரெண்டை நீங்கள் பின்பற்றக்கூடாது. உங்களை தான் 4 பேர் பார்த்து இயேசுவை பின்பற்றணுமே தவிர நீங்கள் உலகத்தின் ட்ரெண்ட் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு பின்னாடி போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். சரி, இப்போ கவனிங்க, ட்ரெண்டிங்கில் போகாதீங்க. அது ஃபோனில் அந்த ட்ரெண்டிங், வாட்ஸ்அப்பில் இதாக வச்சாலும் அது ஒரு ட்ரெண்டிங்கில் வைக்கிறது, இப்படிலாம் பண்ணாதீங்க. அப்போது பிசாசு கண்ணை என்ன பண்ணுறான், குருடாக்குறான், கண்ணை குருடாக்குறான். அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தில் அது குருடாக. அப்போ கவனிங்க, இந்த வேத வசனத்தை அதிகமாக நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுங்க. கடைசியாக ஒரு காரியத்தை வாசிடலாம். 2 கொரிந்தியர் 11:14 இருந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 11. இந்த வலு சர்ப்பத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? 2 கொரிந்தியர். சாத்தானும் ஒளியின் தூதன் வேஷத்தை என்ன பண்ணுறான், தரித்து கொள்கிறான். ஆகையால் ஹல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. கள்ள உபதேசங்கள் நம்மளை ஆண்டவரை விட்டு வழி விலக பண்ணும். என்ன உபதேசம்? கள்ள உபதேசம். இன்றைக்கி உலகத்தில் நிறைய பரவிட்டு இருக்கிறது இந்த ஆண் பிள்ளையை கெடுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா கள்ள உபதேசம். அதற்கு அவன் யூஸ் பண்ணுறது இந்த ஃபோன், இந்த மீடியா. அதன் மூலமாக தவறான காரியத்தை மட்டுமல்ல, கள்ள உபதேசம் பயங்கரமாக பரவிட்டுருக்கு. என்ன பரவிட்டுருக்கு? கள்ள உபதேசம் பரவிட்டுருக்கு. அன்னைக்கு ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுறான், 1000 வருஷம் ஆண்டவர் பூமி என்ன பண்ணுவார், ஆளுகை பண்ணுவார். சரி, அப்போ 1001 வருஷம் யார் ஆளுகை பண்ணுவா? ஒருத்தன் பிரசங்கம், அவன் சர்ச்சில் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 3000 பேர் வருவாங்க. 1000 வருஷம் ஆண்டவர் பூமி ஆளுகை பண்ணுறாரு. அப்போ 1001 வருஷம் யார் ஆளுகை பண்ணுவோம்? பிசாசு ஆளுகை பண்ணுவோம்? இல்லை, 1000 வருஷமாக நம்ம இந்த பூமியிலே இருக்க போகிறோமா? பல நூற்றாண்டுகளாக என்ன செய்ய போகிறோம்? நித்தியமாக எங்கே இருக்க போகிறோமா? இந்த பூமியிலேயே நம்ம எப்படி? ஹல்லேலூயா. 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இயேசுவின் வருகை எப்படி இருக்கு? ஒன்றும் தெரியல. 3000 பேர் கைத்தட்டான் ஜோரா, இந்த பப்பட் ஷோ பார்த்த மாதிரி. ஹல்லேலூயா. இதெல்லாம் பாருங்கள், இந்த செய்திகளாம் கேட்கிற தப்புன்னு, இதை ஏன் தப்புன்னு சொல்கிறோன்னா, இந்த பூமிக்கு மேலே உங்களுக்கு அதிக ஈர்ப்பு உண்டாக்கும். உலகத்தில் நம்ம 1000 வருஷம் கோடியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். வசமாக அந்த பொய்யோடு மெய்யை கலந்து பேசுகிறது. ஹல்லேலூயா. 1000 சொன்னால் இன்ஃபினிட்டியா, அவனுக்கு விளக்கம் அது. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் இதில் வருது, ஷார்ட்ஸில் வருது. இதில் வருது அந்த சொன்னோம்ல, இப்பிரபஞ்சம் ட்ரெண்டிங்கில் ஷார்ட்ஸில் வருது. மெசேஜ் சின்ன மெசேஜாக போட்டு விடுறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் யூடியூப்பில் கேட்குற பிரசங்கங்கள், செய்திகள், வார்த்தைகள், நல்ல பரிசுத்தவான்களுடைய செய்திகளை உட்காந்து கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தேவ ஊழியர்களுடைய செய்திகளை உட்காந்து கேளுங்க. சும்மா உட்காந்து இது பண்ணாது. உங்களுக்கு எந்த செய்தி கேட்குறோன்னு டவுட் இருக்கா, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு 10 ஊழியக்காரங்களை பேரை நான் அனுப்புகிறேன். அவங்க செய்தி நீங்கள் கேட்டாலே போதும். ஒரு நாளைக்கு 10 செய்தியே கேட்க போறிய? ஒரு வாரத்துக்கு ஒரு செய்தினாலும் 7 செய்தி ஆச்சு. ஹல்லேலூயா. ஒரு 10 ஊழியக்காரங்களை பேரை உங்களுக்கு தரேன். அந்த செய்தி மட்டும் நீங்கள் கேட்டால் போதும். ஆங்கிலம் தெரிந்தவங்களுக்கு ஒரு சில ஊழியர்கள் பேரை நான் அனுப்பித்தரேன். அவங்க செய்தி மட்டும் கேட்டால் போதும். உங்களுக்கு ஒன்றும் கேட்க மனசு இல்லையா? சபைக்கு வாரீங்கள்ல, உங்களுக்கு பைபிள் ஸ்டடி, ஃபாஸ்டிங் ப்ரேயரு, சண்டே சர்வீஸ், இந்த 3ல் இருக்கிறதே உங்களுக்கு போதும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், வாரம் மாதம் 6 மணி நேரம் ஜெபம் நடக்கு. வேறு என்ன, இந்த அதிகாலை ஜெபம் நடக்கு. எல்லா செய்தியும் உங்களுக்கு இங்கே சபையில் கொடுக்குற செய்தியே போதும். இதை வச்சே நீங்கள் பரலோகம் என்ன பண்ணலாம், போகலாம். அதனால்
கள்ள உபதேசங்கள் உலகத்தில் அதிகமாக பரவி கொண்டு வருகிறது. இது என்ன பண்ணுகிறதுனா ஆண் பிள்ளையை அது என்ன பண்ணுது? அழிக்குது. ஹல்லேலூயா. ஜெயம் பெறுகிற ஆண் பிள்ளையை அழிக்குது. அப்போ நான் சொன்ன முதல்ல வசனத்தின் வெளிச்சம், சத்தமாக சொல்லுங்கள், வசனத்தின் வெளிச்சம். ரெண்டாவது வசனம் ஊடுருவி செல்லணும், நமக்குள்ள என்ன பண்ணணும்? ஊடுருவி செல்லணும். மூணாவது சத்தியத்தை போதிக்கிற ஊழியர்கள், இல்லைன்னா செய்திகள். ஹல்லேலூயா. சத்தியத்தை போதிக்கிற செய்திகள், இதை நீங்கள் அதிகமாக உட்காந்து கேட்கணும். ஒரு நாளைக்கு ஒரு செய்தி என்ன செய்யுங்க? கேளுங்க. நல்ல சத்தியம் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியுதா, இவங்க பேசுகிறாங்கன்னு தெரியுதா, அந்த செய்தியை கேளுங்க. இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாலும் நம்ப முடியலை. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டும் அவன் என்னத்தெல்லாம் அடித்து விட்றான் இஷ்டத்துக்கு. அதனால் அது நம்ப முடியல. நல்ல அதை நீங்கள் என்கிட்ட உங்களுக்கு டவுட் இருந்தால் என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், நீங்கள் வலு சர்ப்பத்தை எதிர்க்க முடியும், அவனை நீங்கள் ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா. அப்போ வலு சர்ப்பத்தை எதிர்க்க உங்களுக்கு உதவியாக இருப்பது இந்த வேத புஸ்தகத்தின் வார்த்தைகள் தான். ஹல்லேலூயா. இங்கே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், ஆலோசனைகள், ஊழியர்கள் மூலமாக. அந்த கடைசி பாயிண்டில் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லணும். ஊழியர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து போகிறது, அவங்களுடைய ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படிவது, அது உங்களை வலு சர்ப்பத்தை ஜெயிக்க வைக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்கள், நான் சில விஷயங்களை நான் சொல்லுவேன், ஆனால் எதனால அது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு அதை எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் மேற்போக்காக உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியுதா? எனக்கு மனசுக்குள்ளே 1000 விஷயங்களை வச்சு தான் ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அப்போ அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், அதுக்கு நீங்கள் இது பண்ணணும், அதுக்கு நீங்கள் சொல்கிறது சரிதான்னு நீங்கள் அதை ஒபே பண்ணால் அது உங்களை வலு சர்ப்பத்தை ஜெயிக்க வைக்கும். நீங்கள் என்ன பெருமைப்படுத்தி சொல்லலை, அந்த ஊழியத்தை ஏற்படுத்தினது கர்த்தர், அவரை நான் பெருமைப்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அது ஆண்டவருடைய ஒரு முறை. அந்த பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்கள், உங்கள் மேலே இருக்கிற ஆண்டவர் வச்ச பரிசுத்தம், யாராக நம்ம ஸ்தாபனத்தில் இருக்கிற தலைமை பாஸ்டர் யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டால் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அது நமக்கு வலு சர்ப்பத்தை ஜெயிக்க வைக்கும். நிறைய விஷயங்கள் பிசாசு நம்மளை வஞ்சிப்பான் பாருங்கள். அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுட்டோம் உடனே, அது வேறு ஒன்றுமே நம்ம செய்யட்டான். அவங்க சொல்கிறத கேட்டாலே நான் அப்படி நிறைய விஷயங்களை நான் தப்பித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்தவான்கள் சொல்கிறத கேட்டு அதை கீழ்ப்படிந்தால் அது நமக்கு பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கும். எனவே இந்த காரியங்களை மனதில் வைத்து கொள்ளுங்க. நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. முழங்கால் பண்ண முடிஞ்சவங்க முழங்கால் பண்ணலாம். இல்லை எல்லாம் எழும்பி நிற்கணும்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் நீங்கள் எழும்பி கூட நிற்கலாம். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. 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 ஆண் பிள்ளை ஜெயம் பெறுகிற ஒரு ஆண் பிள்ளை, அதை ஜெயிக்கிற, அதை எதிர்க்கிற ஒரு வலு சர்ப்பம், இதை நம்ம ஜெயம் எடுனோன்னா நம்ம என்ன செய்யணும் என்ன ஆண்டவர் பேசினா? வேதத்தை வாசிக்க, அதை தியானிக்க, முறைப்படி அதை வாசித்து தியானிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு மேலே வைத்த ஊழியர்களுக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆமென். சபையின் ஊழியராக இருக்கலாம், நம்ம ஸ்தாபன தலைவராக இருக்கலாம், இவங்க சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. அதுபோல் ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன். கள்ள உபதேசங்கள் இந்த பூமியில் பரவி வருகிறது, ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். அதெல்லாம் நம்மளை விழத்தழுகிற உபதேசங்கள். ஹல்லேலூயா. 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 ஆமென். 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 அப்படியே ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசின வார்த்தைகளை வைத்து எல்லோரும் கொஞ்ச நேரம் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். சத்தமானவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. முழு பலத்தோடு ஜெபிங்க. ஹல்லேலூயா. 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 ஒரு பெரிய பலன் உங்கள் மேல் இறங்கி வரட்டும். ஆமென். எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு ஆண் பிள்ளையாக, தேவ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு ஜெயமுள்ள ஒரு ஆண் பிள்ளையாக. ஹல்லேலூயா. 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 ஆமென். 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 கிறிஸ்துவை, மணவாட்டியை ஆமென் ஆயத்தப்படுத்துகிற இந்த வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நம்முடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துகிற இந்த வார்த்தை
கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. நீர் எழுதி கொடுத்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்த ஆமென் ஊழியர்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் முன்பு ஓடின ஆவியில முதிர்ச்சியானவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலோ யார் என்ன சொன்னாலோ யார் என்ன சொன்னாலோ யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். அல்லேலூயா. என் ராஜா எல்லாரும் கை தட்டி பாடலாமா? வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோங்க. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு பேசின வார்த்தைகளை வச்சு கொஞ்ச நேரம் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு ஜெயமுள்ள ஒரு ஆண் பிள்ளையாக, ஜெயம் பெறுகிற ஒரு மனவாட்டி சபையாக, எடுத்து கொள்ளப்படுகிற தேவ பிள்ளையாக, ஆமென், எனக்கு எதிராக இருக்கிற வலு சர்ப்பத்தை ஜெயம் பெறுகிற தேவ பிள்ளையாய் தேவ ஆமென் தேவ ஆவியானவர் என்னை மறுரூபப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நான் ஒரு தோற்று போகிறவனா அல்லப்பா, ஒரு ஜெயம் பெறுகிற ஒரு பிள்ளையா என்னை மாற்று மாற்று மாற்று. நன்றி நன்றி நன்றி. ஆண்டவர் நம்மோடு பேசின கிருபைகளுக்காய் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கிற ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தரும்படிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்தில் சத்தியத்தை பேசுகிற தேவ ஊழியர்களை கர்த்தர் அதிகமாய் எழுப்பும்படியாய், சத்திய வசனத்தை அதிகமாய் கர்த்தர் பிரகடனப்படுத்துகிற இந்த கடைசி நாட்களில் ஊழியர்களை கர்த்தர் அதிகமாய் எழுப்பி ஆமென் கர்த்தர் பயன்படுத்தும்படிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.